நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? சீக்ரெட் புக்க பத்தி சொல்றேன். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஒரு மேக்னெட்டிக் பவரால தான் ஆயிருக்கு அப்படின்ற சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில உங்களுடைய தாட்ஸ் டிராவல் ஆகுது. இந்த தாட்ஸ் தான் உங்களுடைய பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்குமே கூட காரணமா இருக்கு. இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய ஃப்ரீக்வன்சிய கொஞ்சம் சேஞ்ச் பண்றதன் மூலமா மாத்திக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் இந்த சீக்ரெட் புக். இந்த புக்கை பொறுத்தவரையில உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நீங்க கேட்கணுமா, வேண்டாததை கேட்க வேணான்னு தான் சொல்றாங்க. என்ன வேணும் அப்படின்றத நீங்க ஆல்ரெடி சிந்திச்சு வச்சுட்டு இந்த விஷயம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம நடந்துக்கணுமா. சொல்லுவோமே நமக்கு ஒரு கார் வேணும்னு, இந்த கார் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குப்பா அப்படித்தான் நம்ம சிந்திக்கணுமா, அப்படித்தான் நம்ம நடந்துக்கவும் வேணுமா. அப்பதான் இந்த பிரபஞ்சம் அந்த சர்டன் ஃப்ரீக்வன்சில ஒர்க் பண்ணி நீங்க நினைக்கிற அதே காரை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குமா. இது காருக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு உண்மையிலேயே அதுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒருத்தர் நம்மள கர்ஸ் பண்ணாலுமே கூட அவங்கள நம்ம திட்ட போக கூடாது. திட்டுனா அது திரும்ப நமக்கு தான் வரும். சோ அதனால நீங்க திட்டலாம் வேணாம். எஸ், காட் பிளெஸ் யூ மை சைல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சோ அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு வரும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷமா அதை ஏத்துக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா. இந்த மேக்னெட்டிக் பவர் எப்படி ஒர்க் பண்ணும்னா உங்களுடைய சந்தோஷத்துல தான் ஒர்க் பண்ணுமா. நீங்க சந்தோஷமா இருந்தா இந்த ஹோல் யூனிவர்ஸும் உங்களை சுத்தி சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே இந்த ஃப்ரீக்வன்சி த்ரூ அனுப்பி வைக்குமா. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயுமே நன்றி செலுத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்க நன்றி செலுத்துற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்து தருமா. சோ ஹெல்த், ரிலேஷன்ஷிப், வெல்த், நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்துமா. சொல்லுவோமே நமக்கு ஒருத்தர் மேல ஒரு லவ் வருது, ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்க இல்ல, நம்ம என்ன யோசிப்போம்? ஐயோ யாருக்குமே நம்ம மேல அன்பு இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதை தாண்டி நம்ம அன்பை கொடுத்து பார்க்கணுமா. நம்ம எதிர்பார்க்கறத விட அதை கொடுத்தனா தானாவே நமக்கும் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. சோ ஹெல்த்துமே அதே மாதிரி தான். நம்ம ஒரு மருந்து குடிச்சோன்னா ஓகே இந்த வியாதி எனக்கு சுகமாயிரும் அப்படின்னு நாங்க நம்புறோம்னா அது சயின்டிபிக்கலி ப்ரூவா இருந்தாலுமே கூட எங்களுடைய மனதுக்கு நாங்க சொல்லணுமா, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், நான் சந்தோஷமா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொன்னா மருந்தே குணப்படுத்துறதையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் உங்களை குணமாக்குறதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். சோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகள்ல அப்படின்றதையும் இந்த புக்கோட ஆத்தர் ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்க அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா. அதாவது என்னை யாராச்சும் பிரைஸ் பண்ணணும், என் மேல யாராச்சும் அன்பு காட்டணும், எனக்கு யாராச்சும் கிஃப்ட் பண்ணணும், என்ன எல்லாருமே கொண்டாடணும், என்ன எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கணும், இப்படின்னு நம்ம அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கற விஷயங்களை நாங்க அடுத்தவங்களுக்கு பண்ணனா, நம்ம இன்னொருத்தரை பிரைஸ் பண்ணனா, நம்ம இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்தினா, நம்ம இன்னொருத்தரை கொண்டாடினா, நம்ம நம்மளை சுத்தி இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுக்கொண்டோம்னா நம்முடைய லைஃபும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த சீக்ரெட் புக்கோட ஒரு சீக்ரெட். உங்களுடைய ஒவ்வொரு இமோஷன்ஸையும் நீங்க வெளிக்காட்டுற நேரம் அதே இமோஷன்ஸ் தான் உங்களுக்கும் திரும்ப கிடைக்குது. நீங்க அழுதனா சுத்தி நிறைய விஷயங்கள் நீங்க அழுற மாதிரியே நடக்குமா. ஆனா நீங்க சிரிச்சுட்டே இருந்தனா உங்களை சுத்தியும் நிறைய விஷயங்கள் சிரிச்சுட்டே இருக்க மாதிரி நடக்குமா. ஒரு விஷயம் எனக்கு இதுல ஞாபகம் வருது. வசூல் ராஜா MBBS படத்துல பிரகாஷ் ராஜ் மார்னிங் எழும்பினோடனே ஒரு லாஃபிங் செஷன் ஒண்ணு போவாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி இருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டனா என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஸ் பண்றதுக்காக இந்த லாஃபிங் செஷன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மள மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அட்டென்ட் பண்ணியே ஆகணும். சிரிச்சு சந்தோஷமா இருந்தாதான் நம்மளை சுத்தியுமே கூட நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நிறைய சிரிங்கன்னு சொல்றாரு இந்த ஆத்தர். வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறது தாண்டி எதுவுமே இல்ல. அந்த மகிழ்ச்சிய உங்களுக்கு எது கொண்டு வந்து கொடுக்குதோ அந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு. உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க பாருங்க, சந்தோஷமா சிரிச்சுட்டே வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களுமே ஹெல்த்தியாவே நடக்கும். சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா இந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளை சுத்தி ஓடியே போயிருமா, நம்ம கிட்ட கூட வராதான். சிரிச்சு சந்தோஷமா இருங்க. உங்களுடைய லைஃப சந்தோஷமா மாத்திக்கிறதுக்கு இந்த சிரிப்புன்ற ஒரு விஷயத்த ஒரு டூலா பயன்படுத்துங்க. இந்த சொசைட்டி நமக்கு நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சொசைட்டியோட ரூல்ஸ் உங்களுக்கு சாதகமா இருந்தா, உங்களுக்கு அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தனா கண்டிப்பா அதை பின்பற்றுங்க.
இல்ல அது எனக்கு மகிழ்ச்சியே தரல, அது என்ன இரிட்டேட் பண்ணுது, என்ன சந்தோஷமாவே வச்சுக்குது இல்லன்னு சொன்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு எது சந்தோஷமோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருதோ, மகிழ்ச்சியை தருதோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம மூலியமா வெளிப்படுற இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரீக்வன்சி. சோ இது வெளியில போயிட்டு ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கிச்சுன்னா நம்மளை சுத்தி நெகட்டிவ் மட்டுமே நடக்குமா. பட் நம்ம கிட்ட இருந்து வெளியில போற இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கிச்சுன்னு சொன்னா நம்மளை சுத்தி என்னைக்குமே பாசிட்டிவாவே நடக்குமா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய தாட்ஸும் உங்களுடைய மகிழ்ச்சியும். ஒரு விஷயத்த நீங்க எதிர்க்கிறீங்கடா அந்த ஸ்ட்ராங்கான எனர்ஜி வெளியில போயிட்டு உங்களுக்கும் அதே எதிர்ப்பை கொண்டு வரும். சோ ஒரு விஷயத்த பிரைஸ் பண்ண பழகுங்க, பிளஸ் பண்ண பழகுங்க, கிராட்டிடியூட் தெரிவிக்க பழகுங்க, சந்தோஷமா ஏத்துக்க பழகுங்க. என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நல்லதுக்காகத்தான் அப்படின்றத நீங்க நம்புங்க. இந்த ஒரு புக்கை பொறுத்தவரையில இது பிராக்டிக்கலான்னு கேட்டனா என்ன பொறுத்தவரையில அதுவும் எங்களுடைய எண்ணங்கள்ல தான் சார்ந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சடனா மாத்திக்கிறதுன்றது கண்டிப்பா பிராக்டிக்கல் கிடையாதுல்ல. அந்த விஷயங்களையும் நாங்க மாத்திக்கணும்னு சொன்னா நம்மளுடைய தாட்ஸ் தான் அதுக்கு காரணம். கன்சிஸ்டன்சியா நம்ம ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், இந்த யூனிவர்ஸோட பிளெஸிங், கர்மா, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இப்போ இருக்கிற வேர்ல்டுல நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் உண்மையா எங்களுடைய எண்ணங்கள் தான் இதற்கு காரணமாகவே இருக்கும். இந்த புக்கு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கணும்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த வார்த்தைக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்தது தான் சீக்ரெட் புக். கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. நிறைய விஷயங்கள் உங்களை நீங்களே மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சின்ன டிப் சொல்லலாம். இந்த புக்கை நீங்க ஒரு டெய்லி அஃபர்மேஷன்ஸா இல்லாட்டி உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸா நீங்க யூஸ் பண்ணலாம். சடனா இந்த புக்கை திறந்து ஒரு வேர்டிங் எடுத்து அந்த வேர்டிங்க இன்னைக்கு நாளுக்கான ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனா நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ் யுனிவர்சல் ஆயுஷ் யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. அடுத்தது என்ன புக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹிட் சப்ஸ்கிரைப் பட்டன், கமெண்ட், லைக், ஷேர். தேங்க்யூ.